வணக்கம், இது உங்கள் ஆடியோ பெட்டி. இன்னைக்கு நம்ம சினிமா பத்தி தாங்க பேச போறோம். ஏக் நம்பர் மலேகான் அப்படிங்கிற டெக்ஸ்டைல் டவுன் இந்தியாவில் இருக்கு. இந்த கிராமத்தில் இருக்கவங்க வேர்ல்டு சினிமா ஹிஸ்டரியில அவங்களோட பேஜஸை வந்து பதிச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான் தான். இந்த படம் ஆக்சுவலி த சூப்பர் பாய்ஸ் கா மலேகான் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியில இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம இப்ப பார்த்தலாம் வாங்க. இவங்க அங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் கட் பண்ணி அந்த படத்தை மக்களுக்கு போட்டு காட்டுறாங்க. மக்கள் அதை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இந்த வீடியோ பார்லரும் நல்லா ஓடுது. இப்படி போயிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல போலீஸ் ஒரு நாள் வந்து அவங்களோட ஸ்கிரீனை கிழிச்சு கடைக்கு வந்து சீல் வச்சிடறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதுக்கு பேரு பைரசி, இது நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு நேரத்துல ஏன் மலேகான்ல இருக்கிற மக்களுக்காக மலேகான்ல இருக்கிற நம்ம ஒரு படத்தை எடுக்கக்கூடாது, பைரசி பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, ஏன் நம்ம ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வருது. இந்த ஐடியா என்ன ஆச்சு, இந்த ஐடியால இவங்க சக்சீட் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கறத தாண்டி பல விஷயங்களை இந்த படத்துல பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் பயங்கரமான கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் பயங்கரமான கருத்துக்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு ஆசை இருந்திருக்கும், நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி எந்த ஆசைகள் இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தில் அவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஷோலே அப்படிங்கிற ஒரு கல்ட் கிளாசிக்கான ஹிந்தி படத்தோட ரீமேக் இவங்க எடுப்பாங்க. ரீமேக் இந்த சென்ஸ் பரோடி வெர்ஷன் மாதிரி. அது தியேட்டர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறதா மொத்த கதையா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 13 வருஷத்தோட ஸ்பேனை வந்து இவங்க கதையா எடுத்திருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த படத்தை பத்தி உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஃபிலிம் மேக்கர் ஆகணும் ட்ரீம்ஸ் இருக்கவங்களோட அதிகபட்ச இது என்ன, நீ வந்து நல்லா பண்ணிட்ட, நீ ஒரு நல்ல ரைட்டர், நீ ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்றது தான். அந்த மாதிரி இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் சொல்லிப்பாங்க. ஆனா அந்த மொமெண்ட் அவங்க சொல்லுறது வந்து ரொம்ப சூப்பரான மொமெண்டா இருக்கும். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படி அந்த இடத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு பாக்குறப்ப உண்மையிலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இது நீங்க ஃபிலிம் மேக்கரா இருந்தா மட்டும்தான் பார்க்கணுங்கிறது அப்படி இல்லை. எந்த ஒரு கனவும் மேம்படுறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல இமேஜினேஷனும் நல்ல நண்பர்களும் இருந்தாங்கன்னா அது நடந்துடும். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த படம். மலேகான்ல இருக்கிற மக்கள் வேர்ல்ட் சினிமா ஹிஸ்டரியில அவங்களோட பேரை பதிக்கும் போது ஏன் நம்மளால நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாதா? இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி பேசணும்னா, இந்த படத்திலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரைட்டர் தான் படத்தோட பாஸ் அப்படின்னு சொல்லி. எஸ், இந்த படத்தோட ரைட்டரும் வந்து ரொம்ப சூப்பரா இதை வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. என்ன சொல்றது, பல ப்ரெடிக்டபிள் மொமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை ரொம்ப அழகா ரொம்ப ப்ரிசைஸா பிளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ரைட்டிங்கே இந்த படத்துக்கு வந்து பயங்கர என்கேஜிங் வேல்யூ கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப இயல்பான நடிப்பு. அந்த ரியல் டைம் கேரக்டர்ஸை அவங்க கெட்டப்பை மட்டும் அவங்க எடுத்துக்காம அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் அவங்க எடுத்திருக்காங்கன்னு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே ரொம்ப இயல்பா பண்ணியிருந்தாங்க. எனக்கு எல்லாரோட நடிப்பும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட எமோஷனல் ஹோல்டிங்கு, படத்தோட மியூசிக்கும் எடிட்டிங் பேட்டர்னும் ரொம்பவே முக்கியமான ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சில படங்கள் பார்க்கும்போது இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி எனக்கு தோணுன படம் தான் இந்த சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான். இந்த படத்தில் வந்து பயங்கரமான கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் கருத்துக்களை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அதோட இவங்க படம் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதோட முடிஞ்சிடாம அதுக்கு மேலேயும் இந்த படத்தை வந்து அவங்க ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தோட கடைசி அரை மணி நேரம் உண்மையிலே நான் வந்து கண்ணீர் ப்ளஸ் ஆனந்தம் ப்ளஸ் ஆனந்த கண்ணீர் ப்ளஸ் ஆனந்தம் ப்ளஸ் கண்ணீர் ப்ளஸ் ஆனந்தம் இப்படிங்கிற மாதிரி தாங்க போச்சு. இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள். ஒரு நல்ல பேஷனும் அந்த பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற இமேஜினேஷனும் அந்த இமேஜினேஷனுக்கு சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்கன்னா அடைய முடியாது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த படம். ஸோ கண்டிப்பா பாருங்க. डैडी, पिताजी, अब्बा, ये आप मुझे कहाँ भेज रहे हैं? बेटा, मैं तुझे दुनिया के बिल्कुल अजूबे गांव में, सबसे अजीब व गरीब गांव में भेज रहा हूँ। स्टार्ट। बेटा, मैं तुझे दुनिया के एकदम अनोखे गांव में भेजना चाहता हूँ। भेज रहा हूँ बेटा, मैं तुझे दुनिया के अजीब गांव में भेज रहा हूँ।
मालेगांव में एंटरटेन तो अभी फ़िलहाल कुछ नहीं है। यहाँ पर ज़्यादातर वीडियो थिएटर और वीडियो पार्लर है। मालेगांव के शोलों को VHS पे शूट किया और VCR to VCR एडिटिंग किया। पब्लिक ने उसको बहुत पसंद किया। मालेगांव की हिट फिल्म हो गई मालेगांव के शोले। फर्स्ट टाइम मैं क्रोमा कर रहा, मालेगांव का सुपरमैन बना रहा। अरे बराबर पहले बॉलीवुड से टक्कर लिया, अब हॉलीवुड से टक्कर ले रहा ये टाइम पे। सुपरमैन अगर है तो उसको उड़ते देखना चाहता हूँ। मेरी स्टोरी में मैं कोशिश कर रहा कि ज़्यादा मतलब ऐसा थोड़ा मूवमेंट रहे ऐसा। कभी ज़िंदगी भी नहीं सोचा था मैंने कि इतना बड़ा रूम मुझे मिला। मैं फुले से सामान नहीं रहा था, एक रात की मेरे लिए भी उड़ गई थी। हमारे पास वो सहूलत नहीं है फिल्में बना रहे, पास में कोई सामान नहीं है, जंग लड़ रहे और जीत भी रहे। हमारी शूटिंग हो सकती है सुपरमैन के साथ। सुपरमैन देना चाहिए तो स्पाइडरमैन दे दिया।